அடுத்ததாக தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். டு ஆர் beloved producer பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ். அகமொழி விழிகள் படத்திൻ്റെ தயாரிப்பாளர். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையறு கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சார். தேங்க்யூ. அடுத்ததாக சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்பு செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அது சொல்ல தெரியல. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம், அது சிறு குறுனா மொத்தமாக அழைச்சி சொல்லிட்டு போட்டது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்தித்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டினா விசில் அடிக்கணும். இதை நீங்கள் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதாங்க என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா, நம்ம இவங்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா, இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லுவேன். தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கறது உண்மை அதான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகிருக்கான். என்னோட அண்ணன் ராஜனை பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வந்து நீ வச்சிருக்காருன்னா, இவர் நம்ம சத்தியமாக சொல்கிறேங்க, இவரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண பாருங்க. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்தமாரி அருமையாக இருக்கு. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா பாலும் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையோ பேசிட்டு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு யாருமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டைரக்டர் தனியாக, ப்ரொடியூசர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயின். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யார்? தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவ்வளோ அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு. அது சுரேஷ் காமர் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லலாமா அவர்?
சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய புடிச்சர். அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியாவில் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 100 படம் வருதுன்னா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. வேறு எந்த படம் வரல. இந்த குட் பேட் அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போயிட்டுமே அஜித் எப்போ கால்ச்சிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும். இந்த அடுத்தது இப்போ நான் ஒன்றாந்து ரேகன் ஒரு இவர் படம் வருது, ட்ரோனா அது ஒரு சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் பாருங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்கும்போது அந்த படம் நல்லா இருந்தாலும் உட்காருவான். நீங்கள் சொல்கிறது திருச்சியில் 100 ரூபா சார். எங்கே அதான் சார் 200 90 சார். இல்லை சார் 200 தான் சொன்னேன் சார். வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறதா எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டிடிக்கே சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றதால 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிட்ற போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்கம்மா. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட்னார். நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சதாக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாது அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்கா எடுக்கல. 200 இப்போ சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதி வெளியே வந்துடுறான். நம்மளுக்கு நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த பார்த்தோம் 10 படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் சில இது நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விடுங்க. இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கண்ணே. இனி இதுக்கு பெருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க. படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா தேட்டருக்காரங்களையும் படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும். அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியுறதுனால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றி அடைந்து சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாட்டு அரசு இயலிசை நாடக மன்றம் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்னத்திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரும் மார்கண்டேயன் தான், உண்மையாக மார்கண்டேயன், இவரும் மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அண்ணன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் கதாநாயகி சார் சொல்லிட்டேன். இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் சொல்கிறேன், டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பேசி கொடுத்துங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன், கதாநாயகி மற்றும்
எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வண்ணன் உட்காந்துட்டு அப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வண்ணன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். தேவராய் சார்ந்து முருகன் சார் எங்கள் எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய, இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனராக இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டரு, பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க, அவர் எங்கள் இயக்குனர் ஜாதி, அதனால் அவரை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகியை தள்ளி விட்டீங்களே ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்னோம் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு. அதில் ஒரு சுயநலம் தான், பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், மாஸ்டர் முந்திக்கிட்டாரு இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களை அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டில் வரும். உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட்டிவ். அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீ தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையாகவே அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படி இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இண்டியா, ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும்போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம் நிச்சயமாக பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாகவே இதை நீங்கள் வந்து நான் பத்திரிகை நண்பர்கள் கூட இதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அயல் நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் திரைத்துறையின் நலவாரிய உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்போ மானிய கோரிக்கையில் சட்டசபை அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த நண்பர் கேட்டார், மானியம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டார்.
அப்போ நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இப்போ மேடையில் வேணா சொல்கிறேன் உங்களுக்காகன்னு. அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த குழு அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகாரனுக்கும் நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள் எங்களோட திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது உங்களை பத்திரிகை வாயிலாக அது வந்து நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆனால் திடீர்னு இல்லை, மலையாளத்துலேருந்து வந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பெயர், அதோட ப்ரொடியூசர் அவர் பேசின தமிழில் தப்பு இருந்தாலும் இவ்வளோ அழகாக ஒரு தமிழ் படம் பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க. நம்ம ட்ரெய்லராக 2 பாட்டு பார்க்குறப்பே தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக நமது 70 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர், கதாநாயகர், இயக்குனர், கதாநாயகி இவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறது நம்மளுடைய கதாநாயகர் சொல்லிட்டேன், கதாநாயகி இவங்கெல்லாம். அது இல்லாமல் இங்கே வந்த பிறகு தான் இயக்குனர் பேரரசு அவங்களோட பர்த்டேங்கிறது தெரியும். அதனால் சாருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சங்க சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுத்து அதுவே அட்வான்ஸாக பெரிய பெரிய படங்கள் பண்ணோரு அப்படி. ஏன்னா சால்வா வாங்கிட்டு வரல, 4 சால்வா தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது பேரரசு சாருக்கு. நம்ம சங்கத்தோட துணைத் தலைவர் மனைவி பொன்மணிக்கு அண்ணா கலைமணமணி, சேவியர் பொருளாளர் மதிவழி ராஜா, சுகுமார், பாலா, மோகன், கேமலதா மேடம்லாம் மேடைக்கு வரும். வேற யாராவது நம்ம சங்க மெம்பர் முன்னாடி இருந்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம. எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி, ரொம்ப நன்றி.
படம் தமிழ் மட்டும் இல்லை, நம்ம சங்க செயற்குழு உறுப்பினர் சரண் தான் பிஆர்ஓ இந்த படத்துக்கு. அதற்காகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதற்காக தமிழ்நாட்டு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் இயக்குனர் ராஜன் சார், ஜாகுவார் மாஸ்டர் ஹரி, என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லேயுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல. அதில் நல்லா வர்றாங்க. நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அல்லது அது எப்படி வேணும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகம் தாண்டி அந்த பக்கம் வாங்க, ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல், அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி யாரா, தஞ்சாவூர்லேயும் சரி, அது அவருடைய சௌரியம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு தியேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கலெக்ஷன்ஸே ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாகிருக்கு. அதில் 4 படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன். சோஃபார் த 25 கன்சர்ன்டு. மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்போ அஜித் படம் வெற்றி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை, நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த இது இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 40 நாளுக்குள்ளே முடிஞ்சது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம். எந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும், தியேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும், அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு இல்லைம்மா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3.25 மணி நேரம், புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம். ஸோ அதனால் அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ், மதியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷனை வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்றைக்கி சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வைசி வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி
இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அதுதான். அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய personalities. I'm really, really happy, really blessed to be a part of this program. And thank you so much. Yeah. ரொம்ப நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் to our hero. Hello. Good evening everybody. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லார பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணலை இந்த மேடையில் இப்படி பேசுறதுக்கு. இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டில்ல. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் கத்தாரில் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டிருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு நான் கூட அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டிருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தை விட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது. அப்போ கூட நான் சொல்கிறேன், அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல. அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷனாகி ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3ஆவது நாள் அவர் சொன்னேன் எங்கே இருக்குது, நான் சொன்னேன் கேரளாவில் இருக்குது, நீ போகலையா கத்தருக்கு போகலையா, நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட் 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் என்னோட அவருக்கு நான் எப்பொழுதும் என் முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. அடுத்ததாக
டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கே ராஜனையா அவர்களை பேச அழைக்கிறேன். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு, ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதரை, எல்லாரையும், எல்லா சகோதரர்களுடைய மங்கை ஆயிரன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. சரி, கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடுது. செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது. அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன், த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார். அப்போவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு, இசையமைப்பாளர் யாரு வரலையா, வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும், அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை, கதாநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறன்னா அங்கே பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா. ஆனால் கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டிங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், படம் ஓடும். இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகாக இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கு. எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசணும், தமிழில் பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்செல்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தமாக வராது. இப்போ பாருங்க, அக மொழி விழிகள், அகம் மனசு, அகம்னா மனசு, இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அக விழிகள், இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள், அக மொழி விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆக அதில் எப்போ என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில்
பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனால் என்னமோ தெரில, எவனோ ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. மருமகன் மாமன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியை விட தமிழ் அழகாக வச்சுருக்கலாம். ஏன்னா ஹீரோ அஜித், அது வித்தியாசமாக இருந்தது, தப்பாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ மெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? யோ வாயில நுழைய போய நாக்கு சுளிக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போனவங்க, ஐயா இங்கிலீஷில் டைட்டில்லாம் வருதுயா, அதை மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது வரலாமான்னு ஒரு அழகாக யோசித்தா. எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதில் என்ன தெரியுமா பண்ணார்? மானியம் கொடுக்க முதல்ல 3 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார். 3 லட்சம். மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தியேட்டருக்கு சொன்னதான் அப்ஜெக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்ஜெக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழில் வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும், அவளை எவனுமே அப்படி சொல்ல. எவ்வளோ படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா? ஆக வேண்டுகோளாக வைக்கிறது, தமிழில் 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில். எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கும் என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம்.
பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கோப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கல பெருமைப்படுறேன். அகமொழி விழிகள் கே ராஜன் சார் அழகாக சொல்லிட்டாரு. படித்தவர் இல்லையா, அழகாக சொல்லிட்டாரு. அகமொழியாக பேசுகிறது உண்மையிலே படத்தில் வந்து 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாமல் ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அந்த டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாமல் நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேர். கண்ணு தெரியாமல் அழிச்சோம். யானையின் பலமேதிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலமேதிலே நம்பிக்கையில் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் 2 பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலில் சரி வரல, அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்தில் தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் வந்தாரை வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்றைக்கி இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சுருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவியை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்மக்கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்களும் நம்ம அம்மாம்போ அவங்க அம்மையும்பாங்க, நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறையா படம் ஒரு 360 படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேர் சுட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்க, இருக்காதீங்க. நிறைய ரோசம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லேயே அடிப்பாங்க. இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்லை, இந்து வேற இல்லை, கிறிஸ்டின் வேற இல்லை. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமே நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழன் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரித்து நம்மளை பீஸாக பிரிச்சுட்டாங்க. இதை வந்து அந்த
கிங் ஜாக்லியா எந்த நாடுங்க அது? வட கொரியாவில் சொல்ல முடியுமா அவனாது? அப்படியே கூப்பிட்டு போகிறான், பாதாளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சிதாரம் கட்டுவோம். மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டாராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணே சரி தரணே, அதெல்லாம் அப்படி இல்லைண்ணே, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமாம், இல்லை அவர் சப்ஜெக்ட் வேறு பேசுவார். சரி, நம்ம மங்கை ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. பேர சார் நிறையா பேசுவார், அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஸ்ரீதரண்ணே நிறையா பேசினார், இப்போ தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னென்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழகங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி யாராவது ஹிந்தியில் படம் ஜெயிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. தர்மேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டி நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரித்திஷ் நடிச்சிருக்காரு, பேமன் ரகு நடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்கே நடித்தவங்க தான், நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறையா அங்கே 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் மொழி நம்ம மொழி. அவர் அழகாக பேசினார், மலையாளத்தில் எழுதி நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுகிறார். என்ன இது பாருங்க. அப்போ அவர் பாராட்டம், ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்காக வணக்கம் சார். டைரக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க, அகமொழி விழிகள், அற்புதமான பேர் சார், தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளரோட குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். துபாயிலேருந்து அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்ட்டாக போடலாமா? ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமாற வாழ்த்துறேன். எப்பவும் உங்கள் கூட நிற்போம் சார். சார் நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம், நாங்கள் எப்பவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்கள் கூட எப்பவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, நான் இருக்கேன். எல்லாரும் உங்கள் கூட தொண்டைக்கு நிற்போன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களில் ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பாவை மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேறு எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவும் நினச்சிக்கங்க. அந்த மொழியில் எப்பவும் நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போகிறேன், மாடு அம்மானி தான் கற்று, எங்கேயும் வேறு எந்த லாங்குவேஜை கற்று நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். என்ன ஒரு ஜெய்ஹிந்த் போடலாமாங்க எல்லாம்? ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணுறீங்களா? படம் பார்க்க நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்கள் சிட்டியில் உள்ள தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ணுறது உங்கள் கடமை சார். அவுட் சைடில் 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்லை அங்கே 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு விற்க. நிர்ணயம் பண்ணுங்கள் சார். 20 ரூபா டீயை நாங்கள் எப்படி சார் 120 ரூபாய்க்கு வேணும் வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அதை நிர்ணயம் பண்ணுறது யாரு? அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்கள் டிக்கெட்டு நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட்டு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க? அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தியேட்டருக்கு அங்கே சொல்கிறாரு, சார் சொல்கிறாரு 100 ரூபான்னாரு. உண்மைதான். அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க, இங்கே 190. நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையா? தியேட்டர் ஓனர் சார், ஸ்ரீதர் சார், நீங்களும் நிர்ணயம் பண்ணுங்களா டிக்கெட்டை? இல்லை. அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் விற்றா அது பிளாக் டிக்கெட். இருங்க பேசும்போது குறுக்கு இந்த மாளுக்கு ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எனக்கு ஃப்ளோ போயிடும். நான் உங்களை போய் அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க போயிடும், எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா ஒரு அழகாக போய்க்கிடுச்சு. அப்படியே என்ன சொன்னேன்? நீங்கள் பாப்கார்ன் அதுவும் போச்சு. எதுக்காக இப்போ சொன்ன போச்சு எனக்கு ஆன்சரை. அப்போது
நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் போது நீ பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்கள், படம் வருஷத்துக்கு எங்கள் டேரக்டர் நான் லாஸ்ட்டாக வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் மன்னிக்கு கரெக்டாக எங்களை சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்குது. சினிமா தவிர்த்து இன்னும் சொல்கிறேன், பஸ்ஸு டிக்கெட்டு. இப்போ இந்த சாதாரண சீசனில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 1500 ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்குது. நான் அரசியல் பேசலை, பாதிப்புறமான ஒரு குடும்பம் பேசுகிறேன். எந்த நாட்டில் இதெல்லாம் கேட்கணும். இப்போது சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரம்புரை? தீபாவளிக்கு பொங்கலுக்கு இது போகிறோம் யார் சார்? கோடிச்சேரி போகிறானா சார் ஊருக்கு? பொங்கலுக்கு யார் சார் போவா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தான் சார். இங்கே கூலி வேலை பார்த்துருப்பான், மாத சம்பளத்தில் இருப்பான். அவன் எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவான்? அவன் ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார், 2000 தாண்டுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட்டு. நீ இஷ்டத்துக்கு பாப்கார்ன் விற்றுக்கோ, நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கோ, நினச்சா நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போகிறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒன்றுவேன், எனக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தியாக வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதுக்கு இன்ட்ரோல் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்ட்ரோல் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட்டு சொல்லுது, மற்ற நாங்கள் பார்ப்போம். அதுனா அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, நான் ஒத்துக்கிறேன் சார் ஸ்ரீதர் சார், படம் நல்ல படங்களை ஓடுதில்ல, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்து இப்போ நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கி குடும்பம் சொல்கிறீங்க, லப்பர் வந்து சொல்கிறீங்க, நிறைய படங்கள் ட்ராகன் எல்லாம். அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவேன். நான் கொடுக்குற பணத்துக்கும் நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும் நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒருத்தாக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேட்ரு. அதை தான் சார், அது ஒத்துக்கிறேன் சொல்லல, அதாங்க ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வராங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார், மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுங்க சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா முடிச்சலாக இருக்கணும். என்ன நான் சார் இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு புடிச்சர் படம் பண்ணுவார், தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் பிடிச்ச பையன் நடிக்கக்கூடாதுன்னு கேள்விக்கூடாது. நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது புடிச்சு கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருன்னு போது நீங்கள் சரியான இயக்குனர்கிட்ட ஒப்படைங்க, அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது மாதிரி பாட்டு பிடிக்கிற அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்கள் இப்படி ரசிப்பான். அப்புறம் தேரில் கூட்டவில்லைன்னா என்ன பண்ணுறது? இதில் சீதா சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட பணம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பணம் வரும் சார். நான் உண்மையிலே இந்த படம் அது ட்ரெயிலில் பார்த்து உண்மையை மிரண்டேன். பெயிண்டிங்மாக இருக்குது சார். ஒரு தாரோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க சார், அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க சார். அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு ஏதோ எடுத்து மாதிரி எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது. கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரெய்லர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் தெரியுது எங்கள் டேரக்டர் சார்.
டியில் மெனக்கட்டு இருக்காங்க. டி எதுக்கு இருக்கு? டி எதுக்கு இருக்கு? அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இடங்கள்ல. டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில். இன்னைக்கு பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு மலையாள கேரளாவிலேருந்து ஒரு படம் பண்ணுறவங்க டைரக்டர் ஒரு மலையாளி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன டைட்டில் வைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பில்லாமல் இருக்கா? ராஜன் சார் சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சார். யாரும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சா ஓடுங்க, அவரும் நினைப்பார். கதை நல்லா தான் ஓடும், அது ஒரு விஷயம். ஆமாம், அதை லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்கு கதையெல்லாம் கொண்டாடத்தை ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாக தான் தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்ணுறோமா? நான் சொல்ல, புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, அது ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடினாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தயார்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான ஆளை கூப்பிடுங்க, ஒரு 3 நேரம் அதில் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். நம்ம நினச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ்க்கு போகிற நமக்கு எல்லாம் தெரியுங்க நினச்சா கொடுத்தா போகுது. அதனால் சிறிய படத்துக்கு மக்கள் வல்லலைங்களை வர்றாங்க, சரியாக எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் ஸ்ரீதர் சார் இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு, இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் வந்து இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறையிற காரணம் இந்த ரீசன்லாம். வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தவுடனே ஒரு கோவம் வந்துச்சு நினச்சேன் மங்கையராஜனுக்கு. என்ன இல்லை, ஏன் ஒரு மங்கையராஜனை வச்சு சொல்கிறோம்னா அவர் சொல்லுவார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறதானே என்ன இப்படிலாம் இருக்குது. நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம் நினச்சேன். அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு கார் பார்க் சார் வெளியே வந்து நான் படம் பார்த்தது 150 ரூபானா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே தான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மையாக வர்றதுக்கு வரும். எல்லா காலம் பதில் சொல்லும். வரலாம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே? ஓகே. பாதல் சாரோட அசிஸ்டண்ட்டு. சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். டைரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படத்தை உருவாக்க முடியும். இதோட மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பரதன் அசிஸ்டண்ட் நாங்கள் நம்பி நம்பாமல் இருந்தோம். அறகுறையாக பார்த்துட்டு போகிறோம்,
இருக்கும் நிறைய பேர் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, பாதிட்டு சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம் யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், நான் புருஷன் நடப்போம். அந்த டேரக்டர் பாதில் விரட்டிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேர் சொல்லுவான் ஒர்க் பண்ணுன்ட்டு. ஆனால் இவர் உண்மையிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. வரது அஷ்டங்கிற சார், அந்த அவர் பரச நாங்கள் எப்போவுமே இங்கே தமிழ் மலைன்னு பிரிச்சிடல. இங்கே எப்போவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதெல்லாம் பிரிச்சே பார்க்குறோம் சார். பாஷில் கொண்டாடினோம் சார், நாங்கள் சித்திக்கை கொண்டாடினோம் சார், நாங்கள் ஜோஷி கொண்டாடினோம் சார், நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு இல்லைன்னா நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆராய்ஞ்சுக்கணும், அப்போ குறை தெரியாமல் போயிடும். தமிழன் வந்து நம்மளை தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறதுல சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதையும் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை நான் சொல்லுவேன், ஃப்ராங்காக பேசுகிறது தான். இப்போ ஒரு தமிழ் படம், டைரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் கலந்து இருக்கு. அங்கே நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து இங்கே தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னதெல்லாம் மொழி பார்க்குறதில்ல. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்கள், இங்கே உதாரணம் பிடிச்சது யார்? மலையாளி. தப்பா நினைக்காதே சொல்கிறேன். நான் எங்களுக்கு இப்போ மாசு சொன்னதுனால நான் ஆராய்ச்சிக்கிறேன். எங்களை டேரக்டர் யார்? மலையாளி. கதாநாயகன் யார்? மலையாளி. கதாநாயகி யார்? மலையாளி. கேமராமேன் யார்? மலையாளி. எடிட்டர் யார்? மலையாளி. எல்லாம் மலையாளி. வாழ்த்து வர்றது யார்? மாஸ்டர் அன்பு செல்வன் சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்க சொன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன். இல்லை இல்லை நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது நம்ம அதுக்காக நீமே தமிழ் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், இன உணர்வு வேணும் சார். நீ சினிமா விட்டு மற்ற நம்ம இன உணர்வு ஒற்றுமை இல்லாதனால நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்கே இல்லை நம்ம இந்தியா பாரு, மாஸ்டர்னாரு ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்கனாரு. இந்தியா எப்படி வாழ்க வாழ்னு சொல்லிட்டு இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடந்துச்சு? ஏன் வந்தவங்களாம் நம்மளை ஆண்டான்? ஏன் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. வந்தான் இஸ்லாமியர்கள் பிடிச்சான், ஆட்டான், அடிச்சு கிடக்கான். வந்தான் ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா? அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு ராஜா அடித்து கொல்லும்போது இவன் அவனைத்தானே கொள்கிறான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜாவை அடித்து சாமிச்சு பிடுங்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்ன ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதே தான். 26 பேர் காஷ்மீரில் கொண்டிருக்கானுங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறிநாய்கள், என்ன சொல்லுவாங்கள. அந்த உல்லாச பயணம் கொண்டு அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை அவன். அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நில வசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தால் எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய துரோகி. இந்த துரோகி நீ. எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம்.
இதை பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் பழி சுமத்திடலாம், இதில் அரசியல் பண்ணிடலாம். அதுக்கு இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சார்? ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் சார், ராணுவத்தை கேள்விப்படுத்துறா சார், இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேள்விப்படுத்துறா சார். எப்படி சொல்றது அவங்க ராஸ்கில்? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்கள் தேர்தல் சந்திக்கும் போது நீங்கள் சண்டை போட்டுக்குங்க. இங்கே இது இந்திய அரசு, அவ்வளோ. இங்கே இந்திய அரசு, இந்திய அரசுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியிலேருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பற்றி இந்திய அரசு பழி சுமத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை. முதல்ல நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அரசியலுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசியல் பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, கொள்ளடிக்க வரையில? மக்கள் யார்? எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறீங்க. அதை விட இல்லை, அங்கே பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறான் சார். நீ பண்ண தப்புங்கிறான். இங்கே உள்ளவன் அவங்க சப்போர்ட் பண்ணுறான். நான் சரி நீ ஊரை போய் இருந்து வாரு, ஒரு மாதம் இருந்து வாரியா? நீ சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்கே மருத்துவத்துக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமாகிட்டு திரும்புகிறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம்? யாராவது போயிருக்கல? இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொல்றீங்களா, இங்கே யாரும் உல்லாசம் பண்ண போயிருக்கலாம்? இங்கே இருந்து சும்மா ஒரு ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காதீங்கய்யா. அது ஒரு ஒரு கேவலமான. அப்போ அப்படி ஒரு பதவி தேவையா? அப்படி ஒரு பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் பேசுறது நாங்களாம் பேசியிருக்கோம். நான் ஒன்றே சொல்கிறேன், இங்கே உள்ள முஸ்லீம்களை தீவிரவாதிகளை காரி துப்புறாங்க. நம்ம நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கல, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க. நீங்கள் என்ன இடையில இருந்து நீங்கள் அது சரின்னு சொல்லிக்கிறீங்க? நிறைய சொல்கிறாங்க சார். பேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு நம்ம ராணுவத்தை எடுத்து போய்ட்டு உள்ள இப்படி இருக்கதா? இதுதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளை நாங்கள் இதுவோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டால் தப்பு. கொண்டு செத்தான் 26 செத்தான், இந்திய செத்தான். அதுக்கு யாராவது கடுமையாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம்? யாராவது அது இங்கே பெருசாக கேட்கலைங்கிறாங்க. அது வேறு விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, அவன் இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை. செத்தவன் இந்தியன், அவ்வளோதான். அது வேணாம், அந்த அரசு வேணாம். செத்தவன் 26 பேர் இந்தியன்ஸ், அது உண்மை தானே? இந்துவானா முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு. அவன் செத்தவன் இந்தியன். இந்தியனா நம்மளுக்கு இது வரணும். இங்கே போய்ட்டு மோடியை குறை சொல்கிறது, அமித்ஷாவை குறை சொல்கிறது, அதுக்கான நேரம் இல்லைங்கிறேண்ணா. அதுக்கான நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒற்றுமை. ஏன்னா முடிச்சிட்டேன். அதான் முடிக்கு வந்துட்டுண்ணா. ஏன்னா எதுக்கு சொன்னால் எங்கேயோ போயிடுச்சு. ஒற்றுமை வேணுங்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்கே விடுங்க. தமிழ் மொழியில் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு முறைப்பட்டு போயிட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்கிறோம், சேட்டு ஆள் வழங்கிறோம், சிறுபடம் ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன ஒன்று, எல்லாரும் கூடணும். பெப்சி தயாரிப்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிருக்கோம். நாங்கள் அவங்க பேசினதை அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்கள் சண்டை கொடுக்குறீங்கன்னா இதுதான் தமிழ் கூட போயிடும். இப்போ இங்கே ஒற்றுமை வரணும். எதாக இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்கே சொன்ன மலையாளி சொல்லி நான் இந்தியா இதுக்கு போயிட்டு காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டில், நல்ல தமிழ் டைட்டில். 2 பேருக்கும் பார்வை இல்லை,
கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் பார்வையில் அதானே சார் பார்வையில். அப்போது காதலர்கள் காதலனும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவளுக்கு பார்வை இல்லை, அப்போ அகமொழியால் பேசிக்கொள்வார்கள் தானே. அப்போ அகமொழிங்கிறது அதான் மனசில் உள்ளதுதான். அதை வந்து வெளியிலாக பேசிக்கிறாங்க. வெளி இல்லாதவங்க அகமொழியால் பேசிக்கொள்கிறார்கள். இந்த படம் கண்டென்ட்டு நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது. ட்ரெய்லர்லேயே அந்த ரொம்ப எனக்கு த்ரில்லாக இருந்தது. கதாநாயகி சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். கதாநாயகி நம்ம ஜூகி சாவ்லா மாதிரி இருக்காங்க. பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடையணும். அது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படம் தயாரிக்கணும். இந்த படம் மிக வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பதிவு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தின் பாடகர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன். அவர் நமக்காக பேச மட்டும் போறதில்லை, இப்ப அழகான ஒரு பாட்டும் பாட போறாரு. அதாவது தெருவிலே பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர் வந்து என்ன அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தும் போது வந்து அந்த பாடகன் வந்து இவரோட ஃப்ரெண்டா இருந்தது. சரி, நான் என்ன சொல்லிட்டு ஏஷியா நெட்டோட ஒரு ப்ரோக்ராமில் சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாடகரை வந்து நான் ஒரு பாட்டு பாட வைக்க போகிறேன் என்னோட மலையாள படத்தில்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் அந்த மலையாள படத்தில் பாட வச்சேன். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மேட்டர் என்ன நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அந்த ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுல இருந்து அவர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் ரொம்ப ஏழை, தெருவிலெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அருமையாக பாடுவாங்க. இவருக்கு வந்து அந்த பாடலை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான். அப்போவே நான் நினச்சிட்டேன் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு தான் இந்த அகமொழி வீடிகள் வந்து ஒரு பாட்டை வந்து இவர் பாட வச்சதும் அந்த லவ் சாங் பாடி இருக்கிறது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான்.